ஏய் நெல்ல. என்னம்மா? என்ன நீ என்னமோ இந்த வீட்டுக்கு வாக்கப்பட்டு வந்தவ மாதிரி இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்க? என்ன விஷயம்? அம்மா, ஏண்டி நாங்களும் என்னென்னமோ பண்ணி பாக்குறோம். ஆனா என் பையன் உனக்கு சப்போர்ட்டா தானே பேசுறான். என்ன சொக்கு பொடி போட்டு அவனை மயக்கி வச்சிருக்க? இவ இந்த அளவுக்குல போக மாட்டான்னு நினைச்சேன். அப்படியே ஒண்ணும் தெரியாதவ மாதிரி நிக்கிறா பாரு. சரி, நான் இங்க இருந்து போயிடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்றாளான்னு பாரு. சரியான கல்லுளி மங்கிமா இவ. ஏமா இப்படி எல்லாம் அபாண்டமா பேசுறீங்க? யாருமே இல்லாம அனாதையா ஆசிரமத்துல இருந்தேன். ஒரு நல்ல வேலையா கொடுத்து சார் உங்க வீட்டுல தங்க வச்சு எனக்கு அடைக்கலம் கொடுத்திருக்காரு. அந்த நன்றிக்கு நான் நல்லபடியா குழந்தைய கவனிச்சுக்கிறேன். மத்தபடி நீங்க நினைக்கிற மாதிரி எந்த தப்பான எண்ணமும் எனக்கும் கிடையாது, பாண்டியன் சாருக்கும் கிடையாது. ஏய், என் பையன் யோகியதை எனக்கு தெரியும்டி. அவன் நல்லவனா இருக்கிறதுனாலதான் அவனை வளைச்சு போடணும் நீ பாக்குற. நாங்க 2 பேரும் வீட்ல இல்லாத நேரமா உனக்கு ஷாக் அடிக்க என் மகன் உன்னை தொட்டு தூக்க. அடாடாடாடாடா, எவ்வளோ விவரமா இருக்கடி நீ. இந்த பார், இப்படித்தான் ஆரம்பிக்கும். என் பையன் பொண்டாட்டிய இழந்தவன். உன் ஸ்பரிசம் பட்டா தடுமாற்றம் வரத்தானே செய்யும். அதுதானடி உன் கணக்கு. ஐயோ கடவுளே, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஏய், நீ ரொம்ப நல்லவ தாண்டி, நிறுத்து. அம்மா, இவகிட்ட இப்படி நியாயமா பேசினா வேலைக்கு ஆகாது. நாம ஏதாவது சொன்னா இவ நமக்கே நியாயமா பதில் சொல்லுவா. அப்புறம் இவ நிரந்தரமா இங்கே டேரா போட்டுருவா. இவகிட்ட எல்லாம் வேற மாதிரி பேசணுமா? இப்ப பேசுறேன் பாரு. ஏ பத்மினி, இங்க பாருடி. பாத்தியாமா, நம்ம 2 பேரும் எவ்வளவு பேசிட்டு இருக்கோம். அப்படியே அழுது நடிச்சுக்கிட்டு எப்படி நிக்கிறா பாரு. இப்பவாவது இங்க இருந்து கிளம்பி தொலையலாம் இல்ல? சரியான நெஞ்சழுத்த காரியமா இவ. ஐயோ, அம்மா, அண்ணன் வந்துருச்சு. ஏய், இங்க பாரு, நாங்க 2 பேரும் உன்கிட்ட பேசினத என் பையன் கிட்ட சொன்ன உன் தோலை உரிச்சிருவேன், ஜாக்கிரதை. என்ன, வாடி போலாம். பத்மினி, வாங்க சார். உங்களுக்கு காஃபி கொண்டு வரட்டுமா? இல்ல அது இருக்கட்டும். அம்மா, நீங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா உங்க முகம் அப்படி இல்லையே. ஏதோ நடந்திருக்கு. ஏன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? தூசி ஏதாவது விழுந்திருக்கும் சார். தூசி எல்லாம் விழல. நான் வீட்டில் இல்லைன்னதும் அம்மாவும் தங்கச்சியும் ஏதோ சொல்லியிருக்காங்க, அப்படித்தானே? சேச்சே, அவங்கள எதுவும் சொல்லல சார். சொன்னாங்களா இல்லையாங்கிறத நான் விசாரிச்சுக்கிறேன். நீங்க போங்க. ஐயோ வேண்டாம் சார். நீங்க போய் நிஷாவை ரெடி பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். மா, என்னப்பா? பத்மினி ஏதாவது சொன்னீங்களா? பத்மினி ஏதாவது சொன்னேனாவா? அவகிட்டதான் இவ்வளவு நேரம் குறுக்கு விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தல. இல்லன்னு சொன்னால அப்புறம் என்ன இங்க வந்து கேள்வி? அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க, நீங்க சொல்லுங்க. என்னத்தன சொல்றது? நீ எவளையாவது கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டுருவ. அவ அழுதா அதுக்கு நாங்க காரணம் ஆயிட முடியுமா? ரொம்ப நல்லா இருக்குனே உன் கதை. இங்க பாருனே, அவ அழுததுக்குலாம் எங்களுக்கு காரணம் தெரியாது. நீ அவகிட்டே போய் கேட்டுக்கோ. இங்க பாரு,
நீங்கள் தான் அவங்கள அள வச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். எப்படியாவது பத்மினியை உங்களுக்கு வீட்டை விட்டு துரத்தணும், அவ்வளோதானே? நீங்களும் குழந்தைய பார்த்துக்க மாட்டீங்க, பார்த்துக்கிறவங்களையும் விட மாட்டீங்க. நீங்கள் என்னதான் சொன்னாலும் நிஷாவை பார்த்துக்கிறதுக்கு பத்மினி இந்த வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்கள அள வைக்கணும்னு நினச்சிங்க, உங்கள் யாருக்கும் நல்லதில்லை. ச்சே. அம்மா இது கிடக்குது. அண்ணன் இப்படிதான் பேசும், நீ கண்டுக்காத. வைரத்தை வைரத்தாலதான் அறுத்தெடுக்கிற மாதிரி முள்ளாலதான் எடுக்கணும். நீ பேசாம இருமா. ஏன்? அண்ணன் கிளம்புனதும் ஆ. நம்ம ஒரு இடத்துக்கு போறோம். எங்க? என்ன சொக்கு பொடி போட்டு அவனை மயக்கி வச்சிருக்க? அவன் நல்லவனா இருக்கிறதுனால தானே அவனை வளைச்சு போடணும்னு நீ பாக்குற? ஹாய் தேவ். குட் மார்னிங். வா பவி. பேரர் சார், தேங்க்யூ. வெல்கம் சார். சொல்லுங்க தேவ், என்ன பிரச்சனை? மாதவி விஷயத்துல நானா அவளாங்கிற அளவுக்கு வீட்ல ப்ராப்ளம் பெருசாயிடுச்சு. எப்படி? மாதவி தீனாவை சந்திச்சு பேசினத பாண்டியன் பார்த்துட்டத மாதவியும் பார்த்துட்டா. நாம அவளை எப்படியெல்லாம் சந்தேகப்பட்டோமோ இதெல்லாம் நடக்கும்னு யூகம் பண்ணி தேவ் வந்து என்னை வீட்டை விட்டு போக சொல்றாரு, நானே போறேன்னு பாட்டி முன்னாடி டிராமா போட்டிருக்கா. பாட்டி மெல்ட் ஆயிட்டாங்க. நான் போய் இப்ப இவ உங்க பேத்தியே கிடையாதுன்னு சொன்னதும் மாதவி ஏற்கனவே எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு சொல்லி அவங்க என்ன சமாதானப்படுத்த பார்த்தாங்க. நமக்கு தெரியுது பவி, மாதவி தப்பானவ, ஏதோ திட்டத்தோட வீட்டுக்குள்ள வந்திருக்கான்னு. ஆனா பாட்டி கிட்ட நடிச்சு கண்ணை கசக்கி ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ணிருக்கா. பாம்புன்னு சொல்றேன், நான் சொல்றத நம்பாம பாட்டி அதுக்கு பால் வாக்குறாங்க. மாதவி வீட்டை விட்டு போகணும்னு சொல்றேன், பாட்டி அதுக்கு ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. பாட்டி என்னால நம்ப வைக்க முடியல. அப்ப நான் என்னதான் பண்ண முடியும்? அதான் இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் பாட்டிக்கு டைம் கொடுத்திருக்கேன். என்னன்னு? ஒண்ணு வீட்ல மாதவி இருக்கணும், இல்ல நான் இருக்கணும். அந்த பேத்தி வேணுமா இல்ல இந்த பேரை வேணுமான்னு அவங்களே ஒரு முடிவுக்கு வரட்டும். ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை? தேவ், நீங்க தப்பு பண்ணிட்டீங்க. மாதவி நிஜமோ போலியோ, ஆனா பாட்டி கிட்ட தன்னை அவங்க பேத்தியாவே நம்ப வச்சிருக்கா. அத பாட்டியும் நம்பிட்டு இருக்காங்கல்ல. அப்ப மறுபடியும் அவ ஒரு அனாதையா வீட்டை விட்டு போறத எப்படி அவங்களால தாங்கிக்க முடியும்? மாதவி நம்மளை விட இன்டெலிஜென்ட்டா வேலை பாக்குறா. அதனால அவளை விட நாம அட்வான்ஸா அலர்ட்டா இருக்கணும். மாதவி போலியானவ உங்க பேத்தி கிடையாதுன்னு கையும் களவுமா பிடிச்சு ஆதாரத்தோட பாட்டிக்கிட்ட நிரூபிக்கணும். அப்போ பாட்டியே அவளை துரத்தி அடிச்சிடுவாங்க. அத செய்யாம நானா அவளான்னு நீங்க பாட்டிக்கு நெருக்கடி கொடுத்தா அது தாங்கிக்க முடியாம அவங்களுக்கு ஏதாவது ஆயிடும் தேவ். மாதவி விஷயம் முள்ளு மேல விழுந்த சேலை மாதிரி. நாம அத பக்குவமா தான் ஹேண்டில் பண்ணணும். உங்க கண்டிஷனால பாட்டிக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது தேவ்.
புரியுது. ஆனா மாதவியாலேயே பாட்டிக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா, இல்ல ஏதோ ஒரு விஷயத்துக்காக பாட்டியை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ணா நான் என்ன பண்ண முடியும்? அதுவும் சரிதான். ஆனா உங்க கண்டிஷனால பாட்டிக்கு பிரஷர் அதிகமாயிடக்கூடாது. நான் வேணும்னா பாட்டிக்கிட்ட பேசட்டுமா? பேசு. நான் கூட லஞ்ச் டைம்ல பேசுறேன். ஆனா மாதவியை பொறுத்த வரைக்கும் பாட்டிக்கு நான் கொடுத்த கெடு கெடுவாவே இருக்கட்டும். என்னோட கண்டிஷன்னால அவ என்ன முடிவுக்கு வரான்னு பார்க்கலாம். இங்கதான்ப்பா, நிறுத்து. சரிம்மா. இந்தாப்பா, இங்கே வெயிட் பண்ணு. சரிம்மா. சமந்தியம்மா, சமந்தியம்மா. அத்தை வாங்க அத்தை. வாயின்றா, உட்காருங்க. அம்மா எங்க? இருக்காங்க, நீங்க உள்ள வாங்க. அம்மா வா. அம்மா இதோ வரேன் கவிதா. வணக்கம். வாங்க, உட்காருங்க உட்காருங்க. அதிசயமா இருக்கு, நீங்க வந்திருக்கீங்க. அதுக்காக எப்பவும் சண்டை போட்டுட்டே இருக்க முடியுமா சம்மதி அம்மா? ஒன்னும் இல்ல, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதுக்கு தான் வந்திருக்கோம். நாங்க உங்களை என்னைக்குமே மதிச்சதில்ல. நம்ம நேர்ல சந்திச்சப்ப நீங்க எங்க வீட்டுக்கு வந்தப்பெல்லாம் கூட நாங்க சண்டை தான் போட்டிருக்கோம். ஆனா இன்னைக்கு நாங்களே உங்க வீடு தேடி வந்திருக்கோம்னா உங்களுக்கு அதிர்ச்சியா தான் இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நாங்க சண்டை போட வரல. உங்க பொண்ணு ஜோதி இறந்துட்டாலும் நாம சண்டை போட்டுக்கிட்டாலும் நம்ம பேத்தி 2 குடும்பத்துக்கும் பாலமா தான் இருக்கா. நீங்க எங்க உறவு மட்டும் இல்ல, ரத்த பந்தமும் கூட. ஆமா சமந்தி, இல்லைன்னா உங்க பேத்தி மேல இவ்ளோ பாசத்தை காட்டுவீங்களா? அவளுக்கு ஒண்ணுன்னா துடிச்சு போய் ஓடி வரீங்களே. இத்தனை காலமா இது என் அறிவுக்கு எட்டாம போயிடுச்சு. இப்பதான் சரியா புரிஞ்சுக்கிட்டு உங்களை பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தோம். நமக்குள்ள வந்த சண்டை சச்சரவுகள், அதனால வந்த சங்கடம், அதை எல்லாத்தையும் மறந்துருவோம் அத்தை. நம்ம பழையபடி நம்ம உறவை புதுப்பிச்சுக்கணும் அத்தை. அதுக்காக தான் வந்திருக்கோம். நீங்களே இந்த அளவுக்கு இறங்கி வந்ததுக்கு அப்புறம் நாங்க எதுக்கு பழசெல்லாம் நினைக்க போறோம்? ஆனா நீங்க இவ்ளோ தூரம் மனசு மாறினதுக்கு என்ன காரணம்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? காரணம் இருக்கு. வெளியில இருந்து ஒரு எதிரி வந்தா தானே நம்ம சொந்த பந்தங்களோட அருமை என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுது. எதிரியா? அது யாரு? வேற யாரு? அதான் எங்க வீட்டுக்குள்ள புதுசா வந்திருக்காளே ஒருத்தி, பத்மினின்னு, அவதான். அவ என்ன பண்ணா? என்ன பண்ணலன்னு கேளுங்க. அந்த பொண்ணு வரும்போது பயந்தவளா சாந்தமா பதவசா வந்தா. ஆனா இப்ப என்ன? என் மகனையே வளைச்சு போட்டுருவா போல இருக்குங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, என்னவோ அவதான் நிஷாவை சுமந்து பெத்த மாதிரி அண்ணன் முன்னாடி ஓவரா பாசத்தை காட்டி நடிக்கிறா. அண்ணனும் அவளை அப்படியே பார்த்து உருகுறாரு. அது மட்டும் இல்ல, சுவிட்சில கைய வச்சு ஷாக் அடிச்ச மாதிரி அவ கீழே விழுகிறதும், அண்ணன் வந்து அவளை தொட்டு தூக்குறதும், அண்ணனை வளைக்க அவ என்னென்ன டிராமாலாம் பண்ணிட்டு இருக்கா தெரியுமா? நான் அவளை ஏதாவது சொன்னா அண்ணன் ஏன் மேல பாயிறாரு. போற போக்க பார்த்தா அண்ணனை தான் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்துருவாளோன்னு தோணுது. இதை இப்படியே விட்டா அண்ணனை தாலி கட்ட சொல்லி அவர் பொண்டாட்டியா ரைட்ராயில வீட்டுக்குள்ளே பூந்துருவா போல இருக்கே. மாப்பிள இன்னமும் ஜோதி நினைப்பிலேயே வாழ்ந்துட்டு இருக்கிறவரு எவ்வளோ ஒரு பொண்ணால சபலத்துக்கெல்லாம் ஆளாகிற ஆள் கிடையாது. நானும் என் பையனை குத்த சொல்லல. ஆனா யோசிச்சு பாருங்க, இத்தனை காலமா பொண்டாட்டிய பிரிஞ்சு இருக்கிறவன் பக்கத்திலேயே ஒரு பொண்ணு இருந்தா, அதுவும் அவனை மயக்கணும்னு நினைப்போட இருந்தா, ஒரு நாள் இல்லைனாலும் ஒரு நாள் பஞ்சும் நெருப்பும் பத்திக்காதா? ஊருக்குள்ள ஒரு தப்பு தண்டா நடந்தா தண்டிக்கிற பதவியில இருக்கிறவன் என் புள்ள. நாளைக்கே அவன் மேல ஒரு குத்தம் குறைன்னு வந்துட்டா
அவனுக்கும் சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி எவ்வளவு பெரிய அசிங்கம் ஆயிடும். அதுக்கப்புறம் நாமளே நினைச்சாலும் அவளை விரட்டி அடிக்கவே முடியாது. சரி அதை விடுங்க. நாளைக்கே அவ ஒரு புள்ளையோட வந்து நின்னான்னா அப்ப நம்ம பேத்தியோட நிலைமை என்ன ஆகும்? தாம் புள்ளைய வளர்ப்பாளா இல்ல மூத்தார் புள்ளைய வளர்ப்பாளா? என்ன சம்பந்தி அம்மா, நிலைமை இந்த அளவுக்கு மோசமா போகுமா? எல்லாத்தையும் மறந்துட்டு நாங்களே உங்களை தேடி வந்திருக்கோம்னா விஷயம் என்னன்னு உங்களுக்கு புரியலையா? இப்ப நம்ம அலட்சியமா இருந்தோம்னா அம்மா சொன்னபடிதான் நடக்கும். அனாதையா வந்தவ நம்ம குழந்தைய அனாதையாக்கிட்டு போயிடுவா. அப்படி எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு பயந்துதான் நாங்க இங்க ஓடி வந்தோம். நான் கொஞ்சம் மனம் திறந்து பேசட்டுமா? சொல்லுங்க சம்பந்தி அம்மா. சொல்லுமா. கவிதாவை என் பையனுக்கு கட்டி கொடுப்பீங்களா? கவிதாவை என் பையனுக்கு கட்டி கொடுப்பீங்களா? கவிதாவை ரெண்டாம் தரமா கட்டி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் இல்லாம இருக்கலாம். கவிதாவும் சின்ன பொண்ணுதான், வேற மாதிரி ஆசைகளை வளர்த்துட்டு இருந்திருக்கலாம். இருந்தாலும் எங்களுக்கு தோணுனத உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு தான் வந்தோம். கவிதா மருமகளா வந்தா நாங்க அவளை நல்லபடியா பாத்துக்குவோம். இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தாலும் நிஷாவையும் தான் குழந்தை மாதிரி பாத்துப்பா. இதெல்லாம் மீறி அந்த பத்மினி வந்துட்டா என்ன வேணாலும் நடக்கும். நிஷா அம்மாவைத்தான் இழந்துட்டா, அப்புறம் அப்பாவையும் பிரியற நிலைமை வந்துடும். ஏன்னா அவ என் மகனை பிரிச்சு கூட்டிட்டு போயிடுவா. எனக்கு அதுதாங்க பயமா இருக்கு. ஆனா அண்ணா ஒய்ஃபா கவிதா வந்தா நம்ம ரெண்டு குடும்பமும் ஒத்துமையா இருக்கும். நிஷாவுக்கு அவ மேல பாசத்தை காட்டுற உண்மையான ஒரு அம்மா கிடைப்பா. அதனாலதான் கேக்குறோம். சம்பந்தி அம்மா, என் பொண்ணை கட்டிக்க மாப்பிள்ள ஒத்துக்கணுமே. நாம தான் பேசி அவனை சம்மதிக்க வைக்கணும். நீங்களும் நானும் பேசி அவனை சம்மதிக்க வைக்க முடியாதா என்ன? இந்த விஷயத்துல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இப்பவே பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. எல்லாரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. ஆனா ரொம்ப லேட் பண்ணிட வேண்டாம். நீங்க இந்த அளவுக்கு வந்து பேசினதே மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. பையன் வந்ததும் பேசிட்டு உங்க வீட்டுக்கு வந்து என்னன்னு சொல்றோம். ரொம்ப சந்தோஷங்க. கவிதா, ரெண்டாம் தாரமா போறோமேன்னு யோசிக்காதம்மா. என் மகன் உன்னை அப்படி பாத்துக்குவான். ம்? சரி, அப்ப நாங்க கிளம்புறோங்க. வாங்க. அச்சோ, பழம் வாங்கிட்டு வந்த இந்தாமா. சரி சமந்தி, நாங்க வரோம். வாங்க. வா. போலாமாப்பா? போலாமா. வரோம். அப்ப நாங்க போயிட்டு வரோம். வாங்க. வரோம். வரேங்க. வாங்க. வரோம். வரேன் கவிதா. போயிட்டு வாங்க. நாம நினைச்ச விஷயத்த இவங்களே இங்க வந்து பேசிட்டு போறாங்க. எப்படி இந்த விஷயத்த ஆரம்பிக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாம் தானா கைகூடி வருது. மாப்பிள்ளைய கட்டிக்க உனக்கு சம்மதம் தானே? சரி, இப்போதைக்கு இந்த விஷயம் உங்க அண்ணனுக்கு தெரிய வேணாம். எல்லாம் பேசி முடிவானதும் நாம சொல்லிக்கலாம். சரியா? சரி. சுபா, சுபா கண்ணே. அம்மா, ஏய் சுபா, சுபா, என்னம்மா திடீர்னு வந்திருக்க? ஏண்டி நான் உன் வீட்டுக்கு வரக்கூடாதா? ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா.
இந்த இது புடி சுபா. என்னம்மா ஸ்வீட்டு பழம்? அதெல்லாம் அப்படிதான். இது புடி. கேள்வி மட்டும் கேக்குற, அம்மாவை ஆட்டி விட மாட்டியா? ஆட்டி விடுறீ. சரி, எல்லாம் சொல்லணும் உனக்கு. என்ன விஷயமா வந்திருக்கமா? நம்ம பவிக்கு கல்யாணத்துக்கு நாள் குறிச்சாச்சுல. கல்யாண வீட்டுல 1000 வேலை இருக்கும். கல்யாண பொண்ண வேலை வாங்க கூடாதுல்ல. பாவம் நீ ஒத்தையா இருந்து கஷ்டப்படுவ. அதான் உனக்கு ஒத்தாசையா இருக்கலாமேன்னு வந்தேன். அதுவும் கல்யாணம் முடியற வரைக்கும் தான். அதுக்கு என்னம்மா? வாங்க சம்மதிமா. என்னங்க சம்பந்தி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்களை விசாரிக்கணும். பாத்ரூம்ல வழுக்கி விழுந்துட்டு சொன்னாங்க. இப்ப பரவாயில்லைங்களா? லேசா தசை பிடிச்சிருந்தது. 2 நாளா தைலம் தேய்ச்சேன், சரியாயிடுச்சு சம்பந்தி. மாமா, அம்மா பவி கல்யாணம் முடியற வரைக்கும் இங்க இருந்துட்டு போலான்னு நினைக்கிறாங்க.